ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சூப்பு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடக்கூடிய தக்காளி சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 6 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நல்லா வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சு வச்சுக்கணும். ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி இது மாதிரி வச்சுக்கணும். கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் காரம் தான் இதுக்கு, வேறு எந்த காரமும் கிடையாது. உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு தேங்காய் சோம்பு இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்ச தக்காளியை நம்ம இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை தூக்கி ஊற்றி நல்லா நுர போகிற அளவுக்கு கொதிக்க வச்சிங்கன்னா அருமையான தக்காளி சூப்பு ரெடிங்க. இது சாதத்தோட நல்லா குழைவான சாதத்தை வடித்து இதை ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்குங்க. மேலே கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்